அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் மீடியாவின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். தென்மேற்கு ஈரானிய நகரமான அக்வாஸுக்கு மேலே பறந்த அமெரிக்காவின் MQ-9 ஆளில்லா விமானத்தை ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை சுட்டு வீழ்த்தியதாக ஈரானின் அரசு ஒளிபரப்பு நிறுவனம் ஒன்று நேற்றைய தினம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானின் இந்த அறிவிப்பு தொடர்பில் அமெரிக்க அதிகாரிகளிடமிருந்து உடனடியாக எந்த கருத்தும் வரவில்லை. மோதலை முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு நீடித்த அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதை நோக்கமாக கொண்ட பாகிஸ்தான் மத்தியஸ்த கட்டமைப்பு ஒப்பந்தம் இருந்த போதிலும் ஹோர்முஸ் நீரிணை தொடர்பில் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான பதட்டம் அதிகரித்துள்ளது. இரு தரப்பினரும் பரஸ்பரம் தாக்குதல்களை நடத்தி வருகின்ற நிலையில் மத்திய கிழக்கில் மேலும் நிலைமை மோசமடைந்துள்ளது. ஈரானில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவரது குடும்பத்தினர் சவப்பெட்டியில் இருப்பது போன்ற விளம்பர பதாகைகள் வைக்கப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் நீர்த்து போனதை அடுத்து ஈரான் மீது அமெரிக்கா மீண்டும் தொடர் தாக்குதல்களை முன்னெடுத்து வருகின்றது. இந்நிலையில் ஈரானிய தலைநகர் தெஹ்ரானில் ரத்தத்திற்கு ரத்தம் என்ற வாசகம் பொறிக்கப்பட்ட பதாகை ஒன்று வைக்கப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தெஹ்ரானின் பாலஸ்தீன சதுக்கத்தில் வைக்கப்பட்டுள்ள இந்த விளம்பர பதாகையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், அவரது மனைவி மெலனியா, அவர்களது பிள்ளைகளான இவான்கா, டொனால்ட் ட்ரம்ப் ஜூனியர், எரிக் டிஃபெண்டி மற்றும் ஃபாரூன் ஆகியோரின் புகைப்படங்கள் சவப்பெட்டிகளின் மீது வைக்கப்பட்டது போல் சித்தரிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக தெஹ்ரானில் அமைக்கப்படுகின்ற மிகப்பெரிய சுவரோவியங்கள் ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினரின் ஓவ்ச் கலை மற்றும் ஊடக அமைப்பினால் வடிவமைக்கப்பட்டவையாகும். இந்த விளம்பர பலகை சர்வதேச அளவில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே ஈரான் தன்னை கொலை செய்ய சதி செய்து வருவதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதற்கு முன்னதாக தெஹ்ரானில் ஏங்கலாப் சதுக்கத்தில் வைக்கப்பட்ட மற்றொரு விளம்பர பலகையில் ட்ரம்பை நாங்கள் கொல்லுவோம் என்று பாரசீக மற்றும் ஆங்கில மொழியில் எழுதப்பட்டிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. அத்துடன் அதில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் திறந்த கருப்பு நிற சவப்பெட்டியில் படுத்து இருப்பது போன்று சித்தரிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஏமனின் அதிகாரப்பூர்வ அரசு செய்தி முகமையான சபா ஊடகத்திற்கு விடுத்துள்ள விசேட அறிவிப்பில் ஏமனின் கவுதி ஆயுதப்படையின் பாதுகாப்பு அமைச்சரான மேஜர் ஜெனரல் முகமது அல் அத்தாஃபி, ஈரானின் புதிய உச்ச ஆன்மீக தலைவரான அயதுல்லா மொஜ்தபா கமேனியின் எந்தவொரு போர்க்கட்டளையும் களத்தில் உடனடியாக செயற்படுத்த தங்களது அசுர படைகளை முழு தயார் நிலையில் இருப்பதாக பகிரங்கமாக அறிவித்துள்ளார். ஈரானின் புதிய உச்ச தலைவராக பொறுப்பேற்றுள்ள அயதுல்லா மொஜ்தபா கமேனியின் மூலோபாய வழிகாட்டல்கள் மற்றும் ராணுவ உத்தரவுகளை ஏமனின் கவுதி ஆயுதப்படைகள் தாராளமாக பின்பற்றி செங்கடல் மற்றும் வளைகுடா பகுதிகளில் கூட்டு தாக்குதல்களை நடத்த தயாராகிவிட்டன. ஏமன் நாட்டின் மீது மேற்கத்திய நாடுகள் விதித்துள்ள கடுமையான பொருளாதார மற்றும் ராணுவ முற்றுகைகளை தொடர்ந்து நீடிக்குமானால் ஈரானிய உச்ச தலைவர் பிறப்பிக்கின்ற முதல் உத்தரவிலேயே செங்கடலின் ஒட்டுமொத்த போக்குவரத்தையும் ஸ்தம்பிக்க வைக்கப் போவதாக அவர் எச்சரித்துள்ளார். ஈரானின் IRGC அமைப்பின் நேரடி வழிகாட்டுதலில் இயங்கும் கவுதிகள் இனி ஈரானின் புதிய உச்ச தலைவரின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் செயற்பட போவதை உறுதிப்படுத்தியுள்ளனர். இது செங்கடலின் அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் மீதான தாக்குதல்களை பல மடங்கு தீவிரமாக்கும். ஈரானும் ஏமனும் அதிகாரப்பூர்வமாக தங்களின் ராணுவ கட்டளைகளை இணைத்துள்ளதாக வெளியாகியுள்ள இந்த செய்தியால் வாஷிங்டன் மற்றும் பென்டகன் பாதுகாப்பு வட்டாரங்களில் உச்சக்கட்ட ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் டார்வின் நகரில் உள்ள ரோயல் ஆஸ்திரேலிய விமானப்படை தளத்தில் பன்னாட்டு வான்வெளி போர் பயிற்சி இன்றைய தினம் ஆரம்பமாக உள்ள நிலையில் வழக்கமான பகல் நேர பயிற்சிகளை தாண்டி இந்த முறை நள்ளிரவிலும் பயிற்சி இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க கூட்டு பயிற்சி எதிர்வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வரையில் தொடர்ந்து நடைபெறவுள்ளது. வழக்கமான பகல் நேர பயிற்சிகளை தாண்டி இந்த முறை நள்ளிரவிலும் எதிரி நாட்டு விமானங்களை இடைமறித்து இருட்டிலும் இலக்குகளை துல்லியமாக தாக்கும் வியூகங்களை சோதிப்பதற்காக இந்த பிட் பிளாக் பயிற்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. இதில் பங்கேற்பதற்காக இந்திய விமானப்படையின் அதிநவீன ரபேல் போர் விமானங்கள் மற்றும் வீரர்கள் ஆஸ்திரேலியாவிற்கு சென்றுள்ளனர். இவர்களுக்கு ஆதரவாக எரிபொருள் நிரப்பும் C-17 குளோப் மாஸ்டர் 3 மற்றும் IL-78 ஆகிய விமானங்களும் பயன்படுத்தப்பட உள்ளன.
உலக நாடுகளுக்கு இடையே வான்வெளி பாதுகாப்பு மற்றும் நட்புறவை பலப்படுத்துகின்ற நோக்கில் நடக்கின்ற இந்த 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் பயிற்சியில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா தவிர உலகின் முன்னணி நாடுகளைச் சேர்ந்த போர் விமானங்களும் பங்கேற்கின்றன. இந்திய விமானப்படை ஏற்கனவே 2018, 2022 மற்றும் 2024 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற பிட்ச் பிளாக் பயிற்சிகளில் பங்கேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் மீதான தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் இஸ்ரேலுக்கு மேலும் பல அமெரிக்க எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் வர இருக்கின்றன என்று இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஒரு வாரமாக அமெரிக்காவும் ஈரானும் மேற்கொண்டு வருகின்ற தாக்குதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் மேலும் பல எரிபொருள் நிரப்பும் விமானங்களை பெற இஸ்ரேல் தயாராகி வருவதாக ஒரு இஸ்ரேலிய ராணுவ அதிகாரி ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்துள்ளார். ஒரு மாதத்திற்கு முன்பு கையெழுத்திடப்பட்ட இடைக்கால போர் நிறுத்த ஒப்பந்தம் முறிந்ததிலிருந்து அமெரிக்காவும் ஈரானும் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளன. இது மீண்டும் ஒரு முழுமையான போர் மூலம் சாத்தியத்தை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்திய அமெரிக்க தாக்குதல்களில் இஸ்ரேல் பங்கேற்கவில்லை. பிராந்தியத்தில் தனது படைநிலையை சரி செய்யவும் இஸ்ரேலில் ஏற்கனவே நிலைநிறுத்தப்பட்டுள்ள வான்வெளி எரிபொருள் நிரப்பும் விமானங்களின் எண்ணிக்கையை கூடுதல் எரிபொருள் நிரப்பும் விமானங்களை கொண்டு வலுப்படுத்தவும் அமெரிக்கா முடிவு செய்துள்ளதாக அந்த இஸ்ரேலிய அதிகாரி தெரிவித்துள்ளார். டஜன் கணக்கான அமெரிக்க எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் இஸ்ரேலுக்கு வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் மற்றொரு மூத்த இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். எருசலேமில் உள்ள அமெரிக்க தூதரகம் உடனடியாக கருத்து தெரிவிக்கவில்லை. பிப்ரவரி 28 அன்று ஈரானுக்கு எதிரான அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்களுடன் மோதல் தொடங்கியதிலிருந்து அமெரிக்கா டசின் கணக்கான எரிபொருள் நிரப்பும் விமானங்களை இஸ்ரேலில் நிறுத்தியுள்ளது. 3 அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளை விரிவுபடுத்தும் சாத்தியத்திற்கு முன்னதாக மேலும் டசின் கணக்கான எரிபொருள் நிரப்பும் விமானங்களை இஸ்ரேலுக்கு அனுப்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விமானங்களின் வருகையால் பென்குரியன் சர்வதேச விமான நிலையத்தின் சிவிலியன் விமான போக்குவரத்து பாதிக்கப்படுவதை தவிர்க்கும் பொருட்டு சில விமானங்கள் இஸ்ரேலிய விமானப்படை தளங்களில் நிறுத்தப்படவுள்ளதாக ராணுவ அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே மீண்டும் கடுமையான போர் மூண்டுள்ளது. கடந்த 6 நாட்களாக இருதரப்பும் மாறி மாறி ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருகின்ற நிலையில் ஈரானின் கட்டுமான பணியில் உள்ள அணுமின் நிலையம் ஒன்றின் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெஹ்ரான் குற்றம் சாட்டியுள்ளது. இதற்கு பதிலடியாக குவைத்தில் உள்ள மின் உற்பத்தி மற்றும் கடல்நீர் சுத்திகரிப்பு ஆலை மீது ஈரான் கடந்த 2 நாட்களில் 2வது முறையாக தாக்குதல் நடத்தியுள்ளதாக குவைத் அரசு தெரிவித்துள்ளது. முன்னதாக ஜோர்தானில் நடத்தப்பட்ட ஈரான் தாக்குதலில் 2 அமெரிக்க ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த புதிய தாக்குதல்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். வாஷிங்டனில் இருந்து வெளியாகும் தகவல்களின்படி அமெரிக்க மத்திய கட்டளை அமைப்பு ஈரானின் கடலோர கண்காணிப்பு மையங்கள், வான் பாதுகாப்பு வசதிகள் மற்றும் ஏவுகணை ட்ரோன் சேமிப்பு கிடங்குகளை இலக்காக கொண்டு நடத்தியுள்ளது. ஈரானின் முக்கிய உட்கட்டமைப்புகளை அமெரிக்கா தாக்கினால் அதற்கு பதிலடியாக வளைகுடா நாடுகளின் உட்கட்டமைப்புகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தும் என்பதால் அமெரிக்கா தனது இலக்குகளை ராணுவ நிலைகளோடு சுருக்கிக் கொண்டுள்ளது. இதற்கிடையில் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த கோர்முஸ் நீரிணை பகுதியில் பதட்டம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. மேலும் ஜோர்தானின் அகாஃபா நகரில் உள்ள விமான நிலையம் மற்றும் துறைமுக பகுதிகளில் குறிப்பிட்ட மற்றும் நம்பகமான அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி அமெரிக்க குடிமக்கள் அங்கு செல்ல வேண்டாம் என்று ஜோர்தானில் உள்ள அமெரிக்க தூதரகம் அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. வளைகுடா நாடுகளின் அழுத்தம் மற்றும் தொடர் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் இந்த பிராந்திய போர் மேலும் தீவிரமடைந்து வருவது உலக நாடுகளிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையான போர் நிறுத்த அமைதி ஒப்பந்தம் ரத்தாகி இருக்கின்ற நிலையில் 2 நாடுகளும் பரஸ்பரம் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. 8வது இரவாக அமெரிக்கா ஈரான் மீது தொடர்ந்து தாக்குதல்களில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் நேற்று முன்தினம் ஜோர்தானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தின் மீது ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை மூலம் தாக்குதல்களை நடத்தியது. இதில் 2 அமெரிக்க ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர். 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருந்தனர். இந்த தாக்குதல்களுக்கு பதில் அடி கொடுத்துள்ள ஹோர்முஸ் ஜலசந்தியின் சிரிக் அருகில் உள்ள பகுதி மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த சூழலில் மேற்காசிய பிராந்தியத்தில் அமெரிக்காவின் தலையீடுகள் மற்றும் ஆதிக்கம் குறித்து ஈரானின் உச்ச தலைவர் மொச்சபா காமேனி தனது வலைதள பக்கத்தில் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வலைப்பதிவில், பெரிய சாத்தானான குற்றவாளி அமெரிக்காவிற்கு இப்போது ஒரு விடயம் நன்றாக புரிந்துவிட்டது.
இந்த பிராந்தியத்தில் எந்தவொரு தொந்தரவும் இல்லாமல் தொடர்ந்து தனது ஆதிக்கத்தை செலுத்த முடியும் என்று அது நினைப்பது ஒரு அப்பாவித்தனமான பகற்கனவு என்பதும் அது தற்போது உணர்ந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவி வருகின்ற பதட்டமான அரசியல் சூழ்நிலைகளுக்கிடையே அமெரிக்காவின் இருப்பு மற்றும் அதிகார வரம்பிற்கு எதிராக ஈரான் தரப்பிலிருந்து வெளிவந்துள்ள இந்த கருத்து சர்வதேச அளவில் உற்று நோக்கப்படுகின்றது. ஜோர்தானின் கடற்கரை நகரமான அகாஃபாவில் உள்ள விமான நிலையம் மற்றும் துறைமுகத்திற்கு அருகில் அமெரிக்கா குடிமக்கள் யாரும் செல்ல வேண்டாம் என்று அமெரிக்க தூதரகம் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் அங்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை என்று ஜோர்தான் அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அரசு ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியிலேயே மேற்கண்டவாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகாஃபா விமான நிலையமும் துறைமுகமும் வழக்கம் போன்று இயங்கி வருவதாகவும் அந்த இரு இடங்களிலிருந்து வெளியேறுமாறு ஜோர்தான் அதிகாரிகள் எந்தவொரு வெளியேற்ற உத்தரவும் பிறப்பிக்கவில்லை என்று அரசு செய்தி தொடர்பாளர் முகமது அல் மொமானி தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த சில மணி நேரங்களில் தொடர்புடைய ஜோர்தான் அதிகாரிகளினால் எந்தவொரு சாத்தியமான அச்சுறுத்தல்களும் பதிவு செய்யப்படவில்லை என்றும் அவர் திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அம்மானில் உள்ள அமெரிக்க தூதரகம் குறிப்பிட்ட மற்றும் நம்பகமான அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவித்து அமெரிக்க குடிமக்கள் அந்த விமான நிலையம் மற்றும் துறைமுக பகுதிகளிலிருந்து தள்ளி இருக்குமாறு எச்சரிக்கை அறிக்கை ஒன்றை வெளியிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேசியாவின் தெற்கு சுலவேசி கடற்கரைக்கு அப்பால் பயணிகள் படகு ஒன்று கடலில் மூழ்கியதில் 3 நாட்களாக கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த 7 வயது சிறுமி உட்பட 5 பேர் பாத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். மேலும் காணாமல் போன 20க்கும் மேற்பட்டோரை தேடுகின்ற பணிகள் தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. சுமார் 78 பயணிகள் மற்றும் மாலுமிகளுடன் KM நுருல் ஜல்சா என்ற படகு கடந்த புதன்கிழமை புறப்பட்டு சென்றபோது திடீரென என்ஜின் பழுதடைந்து கடலில் மூழ்கி விபத்துக்குள்ளானது. விபத்து நேரிட்ட போது படகில் இருந்தவர்களை தங்களுக்கு கிடைத்த மீன்பிடி வலைகள், கார்க் துண்டுகள் மற்றும் கேன்களை கயிர்களால் ஒன்றாக கட்டி அதன் மீது ஏறி உயிர் பிழைத்துள்ளனர். மாலை இருள் சூழ்வதற்கு முன்னதாக கடலில் மிதந்து கொண்டிருந்த ஒரு ஆண், 3 பெண்கள் மற்றும் ஒரு சிறுமி ஆகிய 5 பேரையும் உள்ளூர் மீன்பிடி படகு ஒன்று கண்டறிந்து மீட்டுள்ளது. பலத்த காற்றின் காரணமாக தங்கள் மற்ற குழுவினர்களிடமிருந்து பிரிந்துவிட்டதாக அவர்கள் மீட்புக் குழுவினரிடம் தெரிவித்துள்ளனர். 17,000க்கும் மேற்பட்ட தீவுகளை கொண்ட இந்தோனேசியாவில் படகு போக்குவரத்து பொதுவான ஒன்றாக இருந்த போதிலும் போதிய பாதுகாப்பு குறைபாடுகள் மற்றும் அளவுக்கு அதிகமான பயணிகளை ஏற்றுவது போன்ற காரணங்களால் இதுபோன்ற விபத்துகள் அடிக்கடி நிகழ்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.